ஹாய் நண்பர்களே, இது சிதண்டேரி. நான் எஸ்கே. ஐபிஎல் போட்டி ரொம்பவே சிறப்பாக நடைபெற்றுட்டு இருக்குது. இதில் 7வது போட்டி சென்னைக்கும் குஜராத்துக்கும் இடையில் நடந்தது. இதில் டாஸ் வின் பண்ண குஜராத் சென்னையை பேட்டிங் பண்ண சொன்னாங்க. இதை தொடர்ந்து பேட்டிங் இறங்கின சென்னைக்கு ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட் அருமையான துவக்கத்தை எடுத்து கொடுத்தாங்க. அதிரடியாக ஆடி ரச்சின் ரவீந்திரா 46 ரன்களை கூச்சாப்பில், ருத்ராஜ் 36 பாலுக்கு 46 அடிக்க, அதற்கு பிறகு இறங்கின சிவம் துபே ஒரு சரவடின்னு சொல்லலாம். போடுற பால் ஃபுல்லாக 6 அடித்தா என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரியான ஒரு அனல் தெரிக்கிற ஆட்டம். 21 பாலுக்கு 53 ரன் சரியான ஆட்டம் ஆனா மனுஷன். கடைசியாக 206 ரன்கள் அடித்தாங்க யார்? சிஎஸ்கே. இதில் கடைசியில் ஆடின சமீர் ரிஸ்வி ஒரு கேமியோ ரோல் ஆடினது அட்டகாசமாக இருந்தது. இப்போ இதில் முக்கியமாக 3 விஷயத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 விஷயத்தை நான் சொல்லி காட்ட போகிறேன். அது என்னங்கிறத பார்ப்போம். இதை தொடர்ந்து 207 அடித்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் இறங்கினாங்க. ஆனால் குஜராத்துக்கு ஆரம்பம் முதலே எதுவுமே சரியாக இல்லை. தமிழக பிளேயர் சாய் சுதர்சன் மட்டும் ஓரளவு ஆடி 37 ரன்களை அடித்தாப்புல. கடைசியாக 143 ரன்களுக்கு 20 ஓவர்கள் முடியுது. கிட்டத்தட்ட 63 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு பெரிய தோல்வியை குஜராத் தழுவுறாங்க. இதில் மேன் ஆஃப் த மேட்ச் சிவம் துபேக்கு கிடைக்கப்படுது. இப்போ இதில் நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு 3 விஷயம் நோட் பண்ணேன். என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலேயே ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு ஈஸியான ஒரு ஸ்லிப்பில் ஒரு கேட்ச் சாய் கிஷோர் விடுவாப்பில். இது இந்த மாதிரி முக்கியமான நேரத்தில் ஒரு முக்கியமான பிளேயரோட கேட்சை நீங்கள் விட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மேட் கிரிக்கெட்டில் விட்டீங்க அப்படின்னா, அது மொமெண்டத்தையே அப்படியே மாற்றிடும். அந்த கேட்ச் விட்டதுனால ருத்ராஜ் கெய்க்வாட் 46 ரன் அடிப்பாப்பில். ஒருவேளை அந்த கேட்சை பிடிச்சிருந்தா மொமெண்டம் மாறி வேறு மாதிரியாக போட்டியோடைய தன்மையே மாறி இருக்கும். அதனால் இந்த மாதிரியான ஒரு போட்டிகளில் கேட்ச் வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஈஸியாக விழுந்த கேட்ச் விழுந்ததுனால அந்த மொமெண்டமே மாறி போச்சுன்னு சொல்லலாம். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த எவர் கிரீனுங்க தலை எம்எஸ்ஜி தோனி தாங்க. 42 வயசு ஆகுது. நம்மளாம் 42 வயசில் நடக்கிறதே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக நடப்போம். மனுஷன் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கான். அதுலேயும் அந்த விஜய் சங்கரோட கேட்சை பிடிப்பான் மனுஷன். இங்கேருந்து ஒரு 4 அடிக்கு டைவ் அடித்து பிடிப்பாங்க மனுஷன். அப்படி ஸ்டேடியம் ஃபுல்லாக ஜூன்னு எந்திரிச்சிட்டாங்க. அப்படி கரவசத்தில் அப்படி ஸ்டேடியமே அதிருது. மனுஷன் எதுவுமே செய்யலை. ஒரே ஒரு கேட்ச் தான் அதில் பிடிச்சது. அது அட்டகாசமான கேட்சு. ஆனால் தான் எதுவுமே பேசாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள பூரா பேச வைக்கிறது தோனியால் மட்டும்தான் முடியும். இப்படிக்கும் பேட்டிங் போனப்போ ரெண்டு போட்டி முடிஞ்சிச்சு. போன மேட்ச்லேயும் பேட்டிங் இறங்கலை, இந்த மேட்ச்லேயும் பேட்டிங் இறங்கலை, கேப்டனாகவும் கிடையாது. ஆனாலும் தோனி 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 ஸ்டேடியம் ஃபுல்லாக கத்துறான். அவ்வளோ ரசிகர்கள் தோனி மேலே அவ்வளோ ஒரு வெறியாக இருக்கிறாங்க. ஸ்க்ரீனில் சும்மா காட்டுறான், அப்படி ஆர்ப்பரிக்கிறாங்க ரசிகர்கள். அவ்வளவு தோனி மேலே அவ்வளோ ஒரு கிரேஸாக இருக்கிறாங்க. இதை மஞ்சிரேயருக்கு ஆக்சுவலாக தோனியை பிடிக்கவே செய்யாது. ஆனால் வர்ணனையாளர் மஞ்சிரேயர் சொல்கிறான், சென்னை சேப்பாக்கத்தில் தோனிக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய சப்போர்ட் ஒரு அலையை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா அவன் ஏற்கனவே தோனி விமர்சனம் பண்ணக்கூடிய ஆள் மஞ்சிரேயர். அவனே ஆச்சரியப்பட்டு சொல்கிறான்னா எந்த அளவுக்கு க்ரௌடு இருந்திருக்கும் பாருங்கள். அதனால் தோனி அந்த 42 வயசில் அந்த எடுத்த கேட்சுங்கிறது அட்டகாசமான எக்ஸ்ட்ராடினாங்க. எனக்கெல்லாம் அப்படியே புல் அரிச்சது மாதிரி ஆகி போச்சு அந்த கேட்சு. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, அஜிங்கிய ரெஹானா அதாவது ஃபீல்டிங் எக்ஸலண்ட்டாக இருந்தது சிஎஸ்கேயோட. நான் இது வரைக்கும் பார்த்ததுலையே இந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் நான் பார்த்ததில்லை. யங் பிளேயர்ஸ் பண்ணுவாங்க, ரைட்டு, ஓகே. ஆனால் அஜிங்கிய ரெஹானா 37 வயசாகுது. மில்லருக்கு ஒரு கேட்ச் ஒன்று பிடிப்பாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபீட்டுக்கிட்ட ஓடி ஜம்ப் பண்ணி டைவ் அடித்து பிடிப்பான் மனுஷன். அதாவது யங் பிளேயர்ஸே அந்த மாதிரியான கேட்ச் பிடிக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த வயசுலேயும் ஜம்ப் பண்ணி ஒரு டைவ் அடித்து பிடிச்சது எனக்கெல்லாம் நம்பவே முடியல. ஏன்னா இது பூரா யார்? ஒரே ஒரு அடிப்படை காரணம் எம்எஸ்டி அப்படிங்கிற அந்த ஒரு பேர் தான் இதுக்கெலாம் காரணம் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த அஜிங்கிய ரெஹானா, சிவம் துபேலாம் மற்ற டீமில் இருந்திருக்காங்க, எதுவுமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் சிஎஸ்கேக்குள்ளே வந்த உடனே இருக்கிற திறமையெல்லாம் வெளிப்படுது. அப்படின்னா காரணம் அந்த எம்எஸ்டி அப்படிங்கிற ஒரு ஆளுமை, அவர் கொடுக்குற ஆலோசனை, அவர் வழி நடத்துகிற தன்மை தான் இவங்கெல்லாம் திறமையை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு அடிப்படையாக நான் நினைக்கிறேன். இது ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். இன்னொன்று மெயினாக என்னென்னா, சமீர் ரிஸ்விங்க. இந்த சமீர் ரிஸ்வியை ஏலத்தில் 8.4 கோடி ரூபாய்க்கு தோனி எடுத்தாப்புல. அப்போவே எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. உத்தரப்பிரதேச T20 கிரிக்கெட்டில் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்காப்புல. இவர் போய் இவ்வளோ கொடுத்து எடுக்கணுமா? ஏன்னா புது பிளேயருக்கு அடிப்படை விலை 20 லட்சம் தான்.
8.4 கோடி ரூபாய்க்கு எடுத்தாப்புல. ஆனால் ஏன் எடுத்தாப்புல நல்ல இனங்க தெரிஞ்சு, ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இறங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. 2வது மேட்ச்சில் 19வது ஓவரில் ஜடேஜா தோனிக்கு முன்னாடி அனுப்பி விடுறாப்புல தோனி. இதுதான் தோனியோட ஸ்டைல். எப்பயுமே வாய்ப்பை கொடுத்து அவங்கள வந்து ஆட விட்டு அதை வந்து பார்க்குறது வந்து தோனியோட ஸ்டைல். இறங்கி மனுஷன் ஃபஸ்ட்டு பாலில் உலகத்திலேயே நம்பர் 1 பவுலர் ரஷீத் கான் பாலில் அடிக்காங்க 6 மொதல் பால்லே. எல்லாம் அப்படியே அசந்து போயிட்டாங்க, யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதே இதில் 2 பால் கழிச்சு அடுத்து ஒரு 6 அடிக்கிறாப்புல. யார்? அதே ரஷீத் கான் பால். அந்த ஓவர்லேயே 2 6 அடிக்காப்புல. அதுக்கு அடுத்த ஓவரில் அவுட் ஆகிடுவாப்புல. 6 பாலுக்கு 14 ரன் தான் அடிச்சது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா இனி வந்து சிஎஸ்கேயில் நீண்ட காலத்துக்கு இந்த சமீர் ரிஸ்வியோட பங்களிப்பு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. மேபி இந்தியன் டீம் கூட செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஷாட் 2 ஷாட் வச்சு சொல்லலை, அந்த ஆட்டத்தோட நுணுக்கத்தை வச்சு சொல்கிறேன். ஏன்னா ரஷீத் கான் பாலையெல்லாம் ஆடுறதுக்கே சிரமப்படுவாங்க. அவன் பால் அசால்ட்டாக அடிக்கிறது அப்படின்னா ஒரு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரியுது. இப்போ இந்த போட்டியில் ஜெயிச்சது மூலம் ஃபஸ்ட்டு போட்டி 2வது போட்டி 2லையுமே ஜெயிச்சு புள்ளிப்பட்டியலில் டாப்புக்கு வந்துட்டாங்க சிஎஸ்கே. ஏற்கனவே வந்து இந்த குஜராத்துக்கு எதிராக அதிக ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 23 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை குஜராத்தை வீழ்த்தின தான் அதிக டிஃப்ரென்ஸ் ஆகிருந்தது. இப்போ அதை உடச்சி 63 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இதில் ஆட்ட நாயகனாக சிவம் துபே தேர்ந்தெடுக்கப்பட்டாப்புல. இனி அடுத்தடுத்த போட்டிகளை நம்ம சித்தன் டிவி சேனலில் அப்டேட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டத்தில் சொல்லுங்கள். நன்றி.